உலக அளவில் உயிரிழக்கும் பெண்களில் 33% பேர் இதய பாதிப்புகளாலேயே இறக்கின்றனர் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். ஆண்களை விட பெண்களுக்கு மாரடைப்புக்கான அறிகுறிகள் மாறுபடுவதால் தங்களுக்கு பாதிப்பு வராது என தவறாக கருதி பெண்கள் சிகிச்சையை தள்ளி போடுகிறார்கள். சராசரியாக 7 முதல் 8 நிமிடங்கள் தாமதமாக மருத்துவமனைக்கு வருவது அவர்களின் உயிர்காக்கும் சிகிச்சையை பாதிக்கிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். பெண்களுக்கு இதய பாதிப்பு ஏற்பட 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, நீரிழிவு நோய் உள்ள பெண்களுக்கு இதய பாதிப்பு ஏற்பட 7 மடங்கு அதிக வாய்ப்புள்ளது. இரண்டாவதாக, மன அழுத்தம். மூன்றாவதாக, மரபியல் காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. குறிப்பாக மும்பை மருத்துவக் கல்லூரியின் ஆய்வின்படி கடந்த 10 ஆண்டுகளில் இதய பாதிப்புக்குள்ளாகும் பெண்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு ஏற்படும் இதய பாதிப்பு குறித்து இதய மருத்துவர் மனோகர் புதிய தலைமுறையிடம் பேசியுள்ளார். விமெனுக்கு சுகர் இருக்கிறது மென்னுக்கு சுகர் இருக்கிறத விட மோர் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு டயபெட்டிக் விமென் கம்பேர்ட் டு நான் டயபெட்டிக் விமென்னா இதய நோயோட வாய்ப்பு 7 மடங்கு ஜாஸ்தி. கம்பேரிட்டிவ்லி டயபெட்டிக் மேல் வெர்சஸ் நான் டயபெட்டிக் மேல்னா 3 மடங்கு ஜாஸ்தி. தட் மீன்ஸ் டயபெட்டிஸ் விமனை ரொம்ப பாதிக்குதுங்கிறது தான் மெயின் கருத்து. இதை தவிர மற்ற ஃபேக்டர்ஸ், ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஸ்ட்ரெஸ், ஃபேமிலியில் இருக்க ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே காரணம் இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல், பேசிக்கலி ஹார்ட் டிசீஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ எது விஷயங்கள் லைஃப் ஸ்டைலில் பாதிக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சாதான் ஹார்ட் டிசீஸை தடுக்க முடியும். மாதவிடாய் நின்ற பெண்கள் மற்றும் நீரிழிவு பாதிப்பு உள்ளவர்கள் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்கிறார்கள் மருத்துவர்கள். குடும்பத்தை கவனிக்கும் அதே வேளையில் பெண்கள் தங்களது இதய ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார்.